நேற்று தனது ட்விட்டர் பதிவில் தாங்கள் கற்ற பரம்பரை குற்ற பரம்பரை அல்ல என்று தமிழிசை ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். பல நெட்டிசன்களின் பல்வேறு கண்டனங்களுக்கு மத்தியில் பிறகு அவர் அதனை டெலிட் செய்துவிட்டார். இதுகுறித்த தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு திரு கருணாஸ் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கருணாஸ், இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம். வணக்கம். இது ரொம்ப ஒரு தவறான ஒரு கருத்து. ஒட்டுமொத்தமாக நாங்கள் சார்ந்த முக்குளத்தோர் மட்டுமல்லாது 68 சமூகத்தையும் கொச்சைப்படுத்துகின்ற விதமாக ஒரு படித்தவர், ஒரு பெரிய அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர் எதற்காக, எந்த நோக்கத்திற்காக இப்படி ஒரு கருத்தை பதிவிட்டார் என்பது ஒட்டுமொத்த 68 சமூக மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அவர் போட்டியிடக்கூடிய அந்த தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் இந்த 68 சமூக மக்கள் தான் யார் வெற்றி பெறக்கூடியவர்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறார்கள் என்பதை மறந்து அவர் எந்த அர்த்தத்திலே, எந்த நோக்கத்திலே இப்படி ஒரு தாழ்ந்த ஒரு கருத்தை தெரிவித்தார் என்பது வேதனையாக இருக்கிறது. இதற்கான முழு அர்த்தமும் தெரிந்துதான் அது போன்ற பதிவை வெளியிட்டிருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி ஒரு தேர்தல் நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எந்த நோக்கத்திற்காக, இல்லை மற்ற சமூக மக்களை இப்படி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவர்களை துச்சமாக மதித்து தன்னை சார்ந்த, தன் சமூகம் சார்ந்த வாக்குகளை பெறுவதற்காக முயற்சி செய்கிறாரா? இப்படி பல சந்தேகங்களை எழுப்புகிறது. ஏனென்று சொன்னால் குற்றப்பரம்பரை என்பது வெள்ளையர்கள் கிட்டத்தட்ட 1827 காலகட்டங்களிலே வட மாவட்டங்களிலே, வட மாநிலங்களிலே நாடோடியாக தெரிந்த ஒரு கூட்டத்தின் மீது வைத்து அது படிப்படியாக தமிழகத்திலே 1911 கீழக்குயில்குடியிலே தான் 14 அது சட்ட ரீதியாகப்பட்டு ஒரு சமூக மக்களை, அதாவது இந்த பிரேமலைக்கல்லர் சமூக மக்கள் மட்டுமல்லாது அந்த 68 சமூக மக்களும் தமிழகத்திலே விவசாயம் செய்து, தொழில் செய்து, பாரம்பரியமாக தனக்கென்று ஒரு கட்டமைப்பை உருவாக்கி, ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிய ஒரு தொன்மையான ஒரு இனம். அந்த இனத்தை அன்றைக்கு ஆங்கிலேயர்களை எதிர்த்தார்கள் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் அவர்கள் மீது இந்த குற்றப்பரம்பரை என்கின்ற ஒரு சட்டத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அவர்கள் அத்தனை பேர்களையும் கொத்தடிமைகளாக, ஏன் இன்றைக்கும் சென்னையிலே குடியமர்த்தப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் அந்த பட்டியலே பட்டவர்கள். அவர்களெல்லாம் இந்திய சுதந்திரத்திற்காக போரிட்டவர்கள். ஆங்கிலேய அரசுக்கு உதவியாக இருந்தவர்கள் எல்லாம் சர்பற்றம் பெற்ற காலத்திலே அந்த வெள்ளையர்களுடைய ஆட்சியை எதிர்த்து இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு வழிகாட்டிய, உயிர் கொடுத்த அந்த தியாகிகளை, அந்த 68 சமூகத்தை சார்ந்த மக்களை இப்படி கொச்சைப்படுத்துவனுடைய நோக்கம் என்னவென்று மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஒரு படித்தவர் இப்பேற்பட்ட ஒரு கருத்தை வெளியிட்டுவது எந்த விதத்தில் நியாயம், அதை எப்படி அவர் நியாயப்படுத்த போகிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. என்னை பொறுத்தவரை இந்த 68 சமூக மக்களை, குறிப்பாக குற்றப்பரம்பரையை இழிவுபடுத்தும் விதமாக அவர் அறிவித்த அந்த அறிவிப்புக்கு, அந்த செய்திக்கு அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த 68 சமூக மக்கள் சார்பாக அந்த தேர்தலிலே இவரை எதிர்த்து கூட நான் பிரச்சாரம் செய்வதற்கு தயங்க மாட்டேன். திரு கருணாஸ், வழக்கமா தமிழிசை எப்பவுமே எதுகை முனையில நிறைய இந்த மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நோக்கத்துல கூட இந்த கருத்தை அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா? டி ராஜேந்தர் கூட தான் எதுக்கு முனையில பேசுவாரு, பேரறிஞர் அண்ணா கூட தான் எதுக்கு முனையில பேசுவாரு. அதற்காக எதுக்கு முனையில் பேசணுங்கிறதுக்காக எதை வேணாலும் சொல்லலாமா? இதனால் அவர் என்ன திட்டமிடுகிறார்? தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு இனக்கலவரம், ஒரு சமுதாய கலவரம், ஒரு ஜாதி கலவரம் உருவாக வேண்டும் என்று நினைக்கிறாரா? இல்லை அப்படி ஒரு கலவரத்தை உருவாக்கி அதன் மூலமாக தன்னுடைய அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறாரா? இப்படி பல சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. நேற்று இந்த பதிவை போட்ட சற்று நேரத்திற்கு பிறகாகவே அவர் இந்த பதிவை நீக்கிவிட்டார். இந்த பதிவுக்கு பல்வேறு கண்டனங்கள் வந்ததை அடுத்து அவர் அந்த பதிவை தனது ட்விட்டர் பக்கத்திலிருந்து நீக்கிவிட்டார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. அவர் போட்டாரு எடுத்தாருங்கிறது பிஜேபி கட்சியில் இருக்கிற எல்லா பெரிய தலைவர்களும் இதுதான் பண்றாங்க. அவரை சார்ந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களாம் ஒரு கருத்தை போடுறது, அப்புறம் நான் போடலைங்கிறது, அப்புறம் எடுக்கிறது. இது என்ன? இது விளையாட்டாது? இது என்ன? இது ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறீங்க, ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க. இப்படி இருக்கிறவங்க ஒரு கருத்தை தாண்டோன்னு ஒரு கருத்தை போடுவீங்க, திறந்தாலும் ஒரு கருத்தை போடுவீங்க, போட்டுட்டு உடனே நீங்கள் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா அது சரியாயிருமா?
திரு கருணாஸ், இது தேர்தல் நேரம், அவங்க ஒரு கருத்தை பதிவிட்டாங்க, கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் எல்லாரும் அதுக்கு கண்டனம் தெரிவிக்கவே அந்த கருத்தை அவங்க நீக்கிட்டாங்க. ஒருவேளை இது தேர்தல் நேரம் அப்படின்றதுனாலதான் இந்த கருத்து அரசியலாக்கப்படுதோ? இதுல அரசியல் பண்றதுக்குள்ள நான் அரசியல்வாதியே கிடையாது, நான் சமுதாயவாதி. அந்த 68 சமூகத்து பட்டியலில் வந்து என்னுடைய சமூகம் இருக்குது, நான் சார்ந்த முக்குளத்தோர் சமூகம் இருக்கிறது. அந்த முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய வாதியாக என்னுடைய வாதங்களை, என்னுடைய மக்களுடைய அந்த கோபத்தை நான் வந்து வெளிப்படுத்துறேன். அந்த மக்கள் மேல உங்களுக்கு உண்மையிலேயே அன்பு பாசம் இருந்தால் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு செய்யறவங்க மன்னிப்பு கேட்கலாம், என்ன இருக்கு இப்போ? கருணாஸ் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான ஒரு பிரதிநிதியாகவும் இருக்காரு. அதனால இவர் இது இந்த மாதிரி ஒரு பார்வையோட பாக்குறது சரியானதா இருக்குமோ திரு கருணாஸ்? இல்ல, நான் சட்டமன்ற உறுப்பினருங்கிறது திருவாடனை தொகுதிக்கு தான். ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாடு உலகத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாயத்திற்கான பிரதிநிதியாத்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து எனக்கு முக்குளத்தோர் புலிப்படைக்கு ஆனா அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. அவங்களை சார்ந்த எல்லா சமுதாய மக்களும் தான் எனக்கு வாக்களிச்சாங்க, அது கிடையாது. ஆனால் அடிப்படையில் முக்குளத்தோர் புலிப்படை என்பது என் முக்குள சமுதாயத்தை சார்ந்த ஒரு அமைப்பு என்பது அறிந்துதான் புரட்சி தலைவி அம்மா மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய தலைவி அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. அதனால நான் என் தொகுதியை சார்ந்த மக்களிடத்துல நான் சராசரியான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எல்லோரையும் மதிக்கக்கூடிய, எல்லோருடைய உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, எல்லோருடைய தேவைகளையும் அரசிடத்திலே எடுத்து செல்லக்கூடிய, அவர் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாகத்தான். ஆனால் பொதுவாக என் அமைப்பை சார்ந்து நான் ஒரு சமுதாய அமைப்பு நடத்துகின்ற காரணத்தினால் ஒட்டுமொத்த உலகத்திலே இருக்கக்கூடிய என் சமூகம் அத்தனை பேரும் இவர்கள் சொன்ன இந்த கருத்திலே வேதனைக்குள்ளாயிருக்கிறார்கள், கோபப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், தாங்க முடியாத மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நான் என்னுடைய கருத்தை சொல்றேன். திரு கருணாஸ், நாம தொடர்ந்து பேசலாம். இந்த கருத்து குறித்து தமிழிசை ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க, அதை பார்த்துட்டு நாம மீண்டும் நம்மளோட விவாதத்தை தொடரலாம். குற்ற வழக்குகளை நாங்கள் சந்திக்கவில்லை என்பதற்காக போடப்பட்ட ட்வீட் அது வேண்டுமென்றே திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தமட்டில் தேசியத்திற்கும் தெய்வீகத்திற்கும் முழுமையான ஒரு பக்தியையும் வணக்கத்தையும் செலுத்துபவள் நான். தவறாக ஒரு கருத்து, அதாவது நேற்று வேட்புமனு பிரச்சனை வந்தது. கனிமொழி அவர்களுக்கு கூட அவர்கள் கணவர் அவர்கள் சிங்கப்பூர்ல டாலர்களாக அவர்கள் வங்கி கணக்கை வைத்திருக்கிறார்கள், அதற்கான கணக்கு கொடுக்கப்படவில்லை என்றெல்லாம் வந்தது. எனக்கு அது வரல, எனக்கு பிபிசிஎல் மட்டும்தான் பிரச்சனை. அதுவும் பிரச்சனையும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நான் பிபிசிஎல் இயக்குநராக இருப்பதை ராஜினாமா செய்யவில்லை, அதனால் எனது வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் நான் தெளிவானவள், சட்ட திட்டத்தை மதிப்பவள். அதனால் என்று எனது கட்சி என்னை வேட்பாளராக அறிவித்ததோ அன்றே பிபிசிஎல் இயக்குனர் பதவியை நான் ராஜினாமா செய்து, முழுமையாக அந்த ராஜினாமா எந்த அளவிற்கு வலியுறுத்தப்பட வேண்டுமோ அந்த அளவிற்கு வலியுறுத்தி நான் அதற்கான படிவத்தையும் நான் வைத்திருந்தேன். இது ஒன்றுதான் எனக்கு, ஏன்னா என்னை பொறுத்த மட்டில் வருமான வரியிலேயோ வழக்குகளிலேயோ ஊழல் வழக்குகளில் போனதோ சிறை சென்றதோ எதுவுமே எனக்கு கிடையாது. ஆனால் எதிர் வேட்பாளர் எல்லா குற்றங்களையும் வைத்துக்கொண்டு எனக்கு இந்த ஒரு அப்ஜெக்ஷனை கொடுத்தாங்க. ஆனால் அதில் அப்ஜெக்ஷனே இல்லை, நான் அதற்கான ஆவணங்களை கொடுத்து விட்டேன். ஆனால் வெளியே வந்து அவர்கள் சொன்னது தமிழிசையின் கணவருக்கு வருமான வரி வழக்கு இருக்கு, அதனால தான் அப்ஜெக்ஷன் வந்தது. என்ன சொல்ல போனா, எனக்கு நேர்மையாக ஒரு மருத்துவ தொழிலை பின்பற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் எனது கணவர். எல்லா விதத்திலும் அவங்க மிக நேர்மையாக இருப்பார்கள். அவர்களை பற்றி இப்படி ஒரு தவறாக வந்தவுடனே அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்பதை பதிவு செய்வதற்காக குற்ற வழக்குகள் என்று பதிவு செய்வதற்காக பதிவு செய்யப்பட்டது. இது எந்த உள்நோக்கத்தோடும் பதிவு செய்யப்பட்டதில்லை. தயவு செய்து இதை வைத்து சில தவறான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் கொண்டு வருகிறேன். தொலைபேசியில் என்னை பல பேர் தொடர்பு கொண்டார்கள், அவர்கள்ட்ட தெளிவான இந்த விளக்கத்தை நான் சொல்லிட்டேன். எதுவுமே உள்நோக்கத்தோடு போடப்பட்டு பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் துளியும் எனக்கு கிடையாது என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். திரு கருணாஸ், தமிழிசையோட விளக்கம் என்ன அப்படின்னா, தாங்கள் வந்து எந்த குற்ற சம்பவங்களையும் சிக்கல அப்படின்ற அடிப்படையில தான் அந்த கருத்தை போட்டிருக்கோம், தேசியத்தையும் தெய்வீகத்தையும் மதிக்கக்கூடியவள்னா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து இந்த நேரத்துல தேவையில்லாம அரசியலாக்கப்படுது அப்படின்ற ஒரு கருத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க.
இல்லை இது வந்து அரசியல்னா அவங்க எதிர்த்து நிற்கிறவங்க அந்த அரசியலை பற்றி பேசுகிறாங்க. நாங்கள் அதுக்குள்ளே வரவே விரும்பலை, எங்களுக்கு அது தேவையும் கிடையாது. என்னை பொறுத்தவரை இப்போ குற்ற வழக்கில் தான் சார்ந்தவர்கள் மேலே வழக்கு இல்லைங்கிறத சொல்ல வந்தேன்னா அது என்னங்க, அவங்களுக்கு தெரியாத தமிழ் வார்த்தைகளா, அடுக்கு மொழிகளா? ஆனால் இது வந்து இந்த விளக்கம் வந்து இது நியாயமானது இல்லை. முதல்ல அவங்க பதிவிட்டிருக்கிறதே நாங்கள் கற்ற பரம்பரை, குற்ற பரம்பரை அல்ல அப்படிங்கிறது வந்து வழக்குகள் இல்லைங்கிறதுக்காக நான் சொல்றோம்னா இது எந்த விதத்துல இல்ல? என்னுடைய கணவர் மீது வந்து வருமான வரித்துறை வழக்கு இருக்கு, அதனாலதான் என்னுடைய வேட்புமனுவை ஏற்க மறுத்தாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வந்ததுனால அந்த மாதிரியான ஒரு கருத்தை பதிவிட்டேன்ற விளக்கத்தையும் தமிழிசை கொடுத்திருக்காங்க திரு கருணாஸ். இல்ல அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, அவங்க வந்து அவங்க மேல குற்றச்சாட்டுறாங்க, இவங்க அவங்க மேல குற்றச்சாட்டுறாங்க. இது அவங்க 2 பேருடைய பிரச்சனை. நாங்கள் அதுக்குள்ளே தலையிட விரும்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கற்ற பரம்பரை, குற்ற பரம்பரை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் குற்ற வழக்குக்கும் அமலாக்க பிரிவில் இருக்க இன்கம் டேக்ஸில் இருக்கிற வழக்குக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு படித்தவங்க தானே அவங்களுக்கு தெரியாத என்னங்க இருக்கு? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தானே அவங்க பேசுகிறாங்க, எல்லா விஷயத்தையும் பற்றி பேசுகிறாங்க. இது மட்டும் எப்படி? இது நியாயமா இல்லை, இது மனச்சாட்சிக்கு விரோதமாக இருக்கு. தப்பு பண்ணியிருக்காங்க, பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. குற்றப்பரம்பரைங்கிற ஒரு சமூகத்தை, ஒரு 68 சமூகத்தை இழிவுபடுத்தியிருக்கிறாங்க. நாங்கள் வெள்ளையர்களால் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள். வரலாறு நான் பேசுறேன், உட்காருவோம், பேசுவோம், அதுக்கான ஆதாரங்களோட பேசுவோம். யாரும் நீங்க சொல்றதோ நான் சொல்றதோ இது வந்து தற்பெருமை பேசுறது கிடையாது. நாங்க பெரியவங்க அவங்க பெரியவங்கிறதுக்குள்ளேயே இது கிடையாது. இது வந்து அடிப்படையாக ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு எத்தனையோ சமூகம் 314க்கும் மேற்பட்ட சமூகத்தின் மேலே இருந்த இந்த வழக்கு இதுக்காக 2000 சமூகத்தின் மேலே இருந்தது. இதை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான் வீதி வீதியாக ரோடாக சென்று பிரச்சாரம் செய்து பல காலகட்டங்களிலே இது வந்து கடைசியா வந்து இது வந்து சுதந்திரத்திற்கு பிறகு வந்து இது காலாவதியாக்கப்பட்டது. அப்ப இருந்த சுப்ரா அவர்கள் வந்து இதுக்கு வந்து சட்டமா நிறைவேற்றியிருக்காங்க. அப்படி எவ்வளவோ போராட்டங்களுக்கு அப்புறம் இவர்கள் குற்றமற்றவர்கள், வெள்ளையர்களால் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த இவங்க வந்து குற்ற பரம்பரையினால நான் என்ன திருடுறவங்க மாதிரியும் எங்களை வந்து வேற மாதிரி வந்து நீங்க சொல்றது வந்து இந்த 68 சமூகத்தை சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம்? நான் அதை சொல்லவே இல்லைன்னு மறுபடியும் தெளிவா சொல்லியிருக்காங்க. நான் வந்து அந்த மாதிரியான எந்த நோக்கத்திலையும் சொல்லல அப்படின்றத அவங்க மறுபடியும் ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிருக்காங்க. இது எலெக்ஷன் டைம், எல்லாரும் சேர்ந்து இதை அரசியல் ஆக்குறாங்களோ, முக்கியமா கருணாஸ் இதை அரசியல் ஆக்க முயற்சிக்கிறாரோன்ற ஒரு சந்தேகம் இருக்கிறதாவும் பல தரப்புல இருந்து சொல்றாங்க. இங்க பாருங்க அரசு, இங்க பாருங்க இங்க பாருங்க நான் வந்து அரசியல் பண்ணணும் அப்படின்னா நான் நேரடியாவே களத்துல வந்து பண்ணுவேன். இப்போ அதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை. நான் இதுக்குள்ளே அரசியல் பேசவே நான் விரும்பலை, அரசியலுக்குள்ளே வரவும் நான் விரும்பலை. இந்த விஷயத்தை நான் ஒட்டுமொத்த இந்த 68 சமூகத்தையும் இவர் இழிவுபடுத்தியிருக்கிறார். ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர் இப்படி ஒரு கருத்தை வெளியிட்டது மன்னிக்க முடியாத ஒரு தவறு. அந்த அளவுக்கு இந்த சமூகத்து மக்கள் வந்து ஆத்திரத்திலும் கோபத்திலும் பயங்கர மன உளைச்சலுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை தயவு செய்து நீங்கள் அரசியலாக்காதீங்க. நீங்க தப்பு பண்ணிருக்கிறீங்க, நீங்க தான் அந்த கருத்தை வெளியிட்டு இருக்கிறீங்க, நீங்களே அதை ரிமூவ் பண்ணணும்னு ஒத்துக்கிறீங்க. என்கிட்ட வந்து சொன்னாங்க இது சில பேரோட மனசை புண்படுத்தி இருக்கு, நான் இது அந்த நோக்கத்துல போடல, அதனாலதான் நான் அதை நீக்கிட்டேன்ற கருத்தையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்ப நீங்க இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்காக அந்த மக்கள் வந்து சிரமப்படுறாங்கன்னு பேசுற ஒரு ஆளா இருக்கீங்க. இதே சமுதாயத்தை சேர்ந்த நிறைய மக்கள் வேற வேற கட்சிகள்லயும் இருக்காங்க. மத்த எல்லாரும் பேசுறதை விட கருணாஸ் இதை கொஞ்சம் அதிகப்படியா பேசுறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. இதில் எனக்கு அதிகப்படியாக பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? பாதிக்கப்பட்டவனுடைய பிரதிநிதி, அப்போ நான் பேசத்தான் செய்வேன். நான் என்னுடைய கோரிக்கை, என்னுடைய நியாயத்தை நான் கேட்குறேன். இதில் என்ன இருக்குது? கட்சியில் இருக்கிறாங்க, யார் வேணாலும் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கட்டும். நான் யாரையும் எந்த கட்சிக்கும் போகாதீங்க வராதிங்கன்னு நான் சொல்கிறது கிடையாது. நான் அந்த மாதிரி அரசியலும் பண்ணலையே. நான் சமுதாய அரசியல் தானே பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால் எனக்கு அந்த அரசியல்லாம் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இதில் கிடையாது. நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்ன அசிங்கப்படுத்திருக்கிறீங்க, அவமானப்படுத்திருக்கிறீங்க, கொச்சைப்படுத்திருக்கிறீங்க. 314க்கும் மேற்பட்ட சமூக மக்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த 68 சமூகத்தை நீங்கள் கேவலப்படுத்திருக்கீங்க. அதை நான் சொல்கிறேன். அந்த 68 சமூகத்தில் என்னுடைய முக்குளத்தோர் சமூகம் இருக்குது. இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட்ட குடிமைகளை அனுபவித்து
ஒட்டுமொத்த தேசத்திற்காக தன் உயிரை கொடுத்த அந்த தியாகிகளை நீங்க கொச்சப்படுத்துறீங்கன்னு நான் சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? வரலாறு இருக்குங்க, நடந்திருக்குங்க. பெருங்கமநல்லூர்ல மாயாக்கா முதற்பட்ட சுட்டு கொண்டான வெள்ளக்காரன் எதுக்காக செத்தாங்க? அவங்க எல்லாம் என்ன நிலப்பிரச்சனைக்கு வீட்டு பிரச்சனைக்குமா செத்தாங்க? தேசத்துக்காக செத்தாங்க. அந்த ஒரு பாரம்பரியமிக்க அந்த மாயாக்கள் எல்லாம் நீங்க கொச்சப்படுத்தலையாது குற்றப்பரம்பரைன்னு சொல்லி. தமிழிசையோட கருத்தை தாண்டி கருணாஸுக்கு பாஜக மேல இருக்க வெறுப்பும் இந்த மாதிரியான வாதத்துக்கு காரணம்னு எடுத்துக்கலாமா திரு கருணாஸ்? பாஜக மேல எனக்கு கோபம் இருக்குங்கிறது உண்மைங்க. அதுல எல்லாம் ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. இது வந்து பாஜக மேல எனக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கு, அது தனி. நான் இதுக்குள்ள இவங்க அந்த கட்சியில் இருக்க அந்த நோக்கம்லாம் எனக்கு கிடையாது, துளி கூட கிடையாது. எனக்கு அப்படி இருந்தா ஆமான்னு சொல்லக்கூடியவன் தான் நான். அதனால என்ன பின்விளைவுகள் வந்தாலும் சந்திக்கக்கூடியவன் தான் நான். இது வந்து முழுக்க முழுக்க நான் சார்ந்த என் சமூகத்தை கொச்சப்படுத்திருக்கிறீங்க, அசிங்கப்படுத்திருக்கிறீங்க, அவமானப்படுத்திருக்கிறீங்க. இதை விட ஒரு வார்த்தை யாரும் சொல்ல முடியாது. என் குற்றப்பரம்பரையில் இருக்கிற நாங்கள்லாம் கற்ற பரம்பரை இல்லையா? நான் தான் திரும்ப திரும்ப சொல்லல, முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை நீங்க வந்து இன்னைக்கு வந்து இல்லாத ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு வந்து இது மாதிரி சொன்னா அப்புறம் என்ன அர்த்தம் அது? திரு கருணாஸ், இப்போ நீங்க உங்களுடைய சமுதாயத்து மேல இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொன்னதுனால நாங்க புண்பட்டிருக்கோம் சொல்ற மாதிரி தமிழிசை சொல்றாங்க, என்னோட கணவர் மேல அவங்க அந்த மாதிரியான ஒரு புகாரை முன் வச்சாங்க, அதுக்காக மட்டும்தான் நான் அதை சொன்னனே தவிர எந்த சமுதாயத்தையும் புண்படுத்தணும்ன்ற நோக்கத்துல சொல்லலன்னு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க. இதை தாண்டி அவங்க என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க திரு கருணாஸ்? இதை தாண்டி தமிழிசை வேற என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? யாரையும் புண்படுத்தி இருந்தா வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், அதுக்காக நான் அந்த ட்வீட்டை எடுத்துட்டேன் அப்படின்னு அதுக்கான ஒரு விளக்கத்தையும் அவங்க கொடுத்துட்டாங்க இல்லையா? அவ்வளவுதான். இங்க பாருங்க, அதாவது இப்ப நானே வந்து பேசும் பொழுது நான் ஒருமையில பேசினேன்னு சொல்லி என் மேல விமர்சனங்கள் வரும் பொழுது, நான் சிறைச்சாலைக்கு செல்லும் பொழுது கூட நான் பேசியதில் யாராவது ஒருத்தருக்கு மன வருத்தம் இருந்திருந்தால் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு பகிரங்கமாக தான் நான் சொன்னேன். நான் பேசினதை வந்து நான் பேசலாம் சொல்லலையே. நான் பேசியது என்னுடைய விஷயங்களை வேற வேற மாதிரி திருச்சி சொல்லியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு பொது மேடையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு சமுதாயத்தினுடைய பிரதிநிதியா ஒருமையில பேசியிருக்க கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து பொது மன்னிப்பு வருத்தம் தெரிவிச்சேன். அதே மாதிரி அவங்க வருத்தம் தெரிவிச்சாங்கன்னா அதை நான் வரவேற்கிறேன். அவ்வளோதான். நான் இதுக்கு மேலே இதை பற்றி பேச விரும்பலை. இதை வச்சு எனக்கு அரசியல் பண்ணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. தயவு செய்து வரக்கூடிய காலங்களில் ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய இவர்களை போன்றவர்கள் வார்த்தைகளை பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதா. அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி சமுதாய விஷயங்களில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து தெளிவாகவும் தெரிவாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய சிறந்தாழ்ந்த வேண்டுகோள். நன்றி. நிச்சயமாக கருணாஸ், உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்க சொன்ன கடைசியான ஒரு கருத்து அப்படின்றது அது எல்லாத்துக்குமே பொருந்தும் நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் இங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி.